ஹே காய்ஸ் வெல்கம் டு ட்ராமா கிரஷ் வாய்ஸ். இப்போ நம்ம ஃப்ளவர் பாயோட 3வது எபிசோடு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லே கெய்சானோட அம்மா அப்பாவை தான் காட்டுறாங்க. கெய்சானோட அப்பா வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு விருப்பமே இல்லை போல. கெய்சானோட அப்பா கிட்ட கேட்குறாங்க, நான் எதுக்கு இங்க இருந்து கிளம்பணும், எனக்கு வந்து போக விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, அவங்களுக்கு வந்து உன் சென்டர் பத்தி தெரியும், உன்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் அப்பா சொல்றாங்க. அதுக்கு கெய்சானோட அம்மாவும், நான் மட்டும் அவங்கள அலோவ் பண்ணலைன்னா இன்னும் கொஞ்ச நாள் என் சென்ட் மொத்தமா போயிடுமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அந்த பர்சன் வந்து கெய்சானோட அம்மாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க போல. கெய்சானோட அப்பா சொல்றாங்க, உடனே நீ இந்த பிளேஸை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க என்ன என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு கெய்சானோட அப்பா சொல்றாங்க, அவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நான் இங்க இருக்க பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் உன்னை வந்து பாக்குறேன், நீ இப்போ வந்து இந்த இடத்த விட்டு போயே ஆகணும்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்படியே சோகமா கெய்சானோட அம்மாவோட வயித்தை பார்த்துட்டு அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க போல. கெய்சான், இப்ப நீ உங்க அம்மாவோட இந்த இடத்த விட்டு போகணும், நான் சீக்கிரமா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு உன்னை வந்து பார்ப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மியை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்க இருந்து கட் பண்ண அடுத்தது காட்டுக்குள்ளதான் காட்டுறாங்க. 6 மாசத்துக்கு அப்புறமா பிசஃபா வந்து ஃப்ளவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அப்போ அந்த மாட்டா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க பிசஃபா சாப்பிட வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவளும் வந்து சாப்பிட போறா. அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறப்போ அந்த பாட்டி வந்து சொல்றாங்க, உனக்கு பிரெக்னன்சில இருந்து இப்போ வந்து உனக்கு டெலிவரியே ஆக போகுது, இப்போ வரைக்கும் உன் ஹஸ்பண்ட் உன்னை பார்க்க வரலையே, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நீ உண்மையதான் சொல்றியா, உண்மையாலே உன் புருஷன் உன்னை விட்டு போலியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு கெய்சானோட அம்மாவும், என் புருஷன் வந்து இன்னும் என்னை விட்டு போல, அவர் வந்து என்கிட்ட பொய்யும் சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பிசஃபா இன்னும் ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்றாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என் பாடியில இருந்து அந்த சென்ட்டை வந்து பிரிச்சு எடுத்துட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து என்னை வச்சு பெர்ஃப்யூம் உருவாக்கணும்னு ட்ரை பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி சொல்ல. அதுக்கு அந்த மாட்டாவும், அவங்களாம் எப்படிப்பட்ட மக்களா இருக்காங்க பாரு, இதுக்கு தான் சிட்டி பீப்புளை வந்து நம்பவே கூடாதுன்னு சொல்றது, உன்னை வந்து அவங்க மனுஷனாவே நினைக்கல, நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னியா மூடான் உமன் வந்து ஒன்ஸ் அவங்க குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து பெர்ஃப்யூமோட ஸ்மெல்லே வராதுன்ற மாதிரி சொன்னியா அப்படின்னு கேட்க. அந்த பொண்ணும் அப்படியே யோசிக்கிறா. இப்படிதான் இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது சென்ட்டோட வீட்டை தான் காட்டுறாங்க. சென்ட் வந்து கெய்சான சோஃபால உட்கார வச்சுட்டு, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் டிவி ஆன் பண்றேன், உனக்கு என்ன சேனல் வேணுமோ மாத்தி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு குடிக்க எதனா எடுத்துட்டு வரேன்னு போயிடுறான். கெய்சானோ ரிமோட்டை எடுத்து என்ன அவனுக்கு தெரியாம சவுண்டை வந்து அதிகப்படுத்திட்டான். உடனே சவுண்டா இருக்கே அப்படின்னு காதை மூட சென்ட் ஓடி வந்து டிவி ஆஃப் பண்ணிடுறான். இவ்வளோ சவுண்டா வச்சேன்னா பக்கத்துல இருக்க மக்களுக்கு வந்து டிஸ்டர்பா இருக்காதா அப்படின்னு சொல்றான். இங்க பக்கத்துல யாருன்னா இருக்காங்களான்னு கேட்க, ஆமா இருக்காங்க, ஆனா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். என்ன சொல்ற நீ, உன் வீட்டு பக்கத்துல யார் இருக்காங்க கூட தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் காலையில ஒர்க்குக்கு போறேன், அதுக்கப்புறம் நைட்டு வரேன், அதனால என் வீட்டு பக்கத்துல யார் இருக்கா இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சென்ட்டு சொல்றான். சரி, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம இப்ப தூங்கலாம், உனக்கு மார்னிங் வந்து நல்லா சூப்பரா இதெல்லாம் சமைச்சு தரேன் சரியா அப்படின்னு சொல்றான். அவனும் சரின்னு சொல்லிட்டு சோஃபால படுக்க போக, என்ன பண்ற நீ, டே ஃபுல்லா வந்து டிராவல் பண்ணியிருக்க, ரொம்ப டயர்டா இருக்கும்ல, வா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல கூட்டு போய் காட்டுறான். லாஸ்ட் எபிசோட்ல காமிச்சாங்க இல்லையா, அந்த சீனை தான் காட்டுறாங்க. இது பாத்ரூம், இது ஷவர், இங்க திறந்தா தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி. அவனும் தண்ணியை திறந்து விடுறான், பயப்படுறான். நம்ம சென்ட் தான் வந்து இது ஒன்றும் இல்லை தண்ணி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க. கெய்சானோட சென்ட் ஸ்மெல் வந்து வெளியே லீக் ஆயிடுது. அதை வந்து சென்ட் வந்து ஸ்மெல் பண்ண கேட்டுருக்கான். அப்படியே அவங்க 2 பேரும் க்ளோஸாவும் இருக்காங்க. கிஸ் பண்ற போல வர கெய்சான் வந்து தள்ளி போயிடுறான். உடனே சென்ட் சொல்றான், நீ குளிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவலை எடுத்து கொடுக்குறான். இவனும் வந்து டிஷர்ட் எல்லாம் கைட்ட. உடனே சென்ட் திரும்பி பார்க்கறான், இவன் மறைச்சிக்கிறான். நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, உன்னோட ஈரமான ட்ரெஸ்ஸை வந்து இங்கேயே போட்டு அதை வாஷ் பண்றதுக்கு வந்து நான் ஒரு ஆள் கிட்ட சொல்லி அனுப்புறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அப்படியே இந்த சீனும் முடியுது. இங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது காட்டதா காட்டுறாங்க. காட்டுல வந்து அந்த பாட்டியும் தவனும் தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. பவன் சொல்றான், நான் போய் கெய்சானை கண்டுபிடிக்க போறேன், சிட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். உன்னால எப்படி போக முடியும், பேங்காக் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி பிசாஃபா சொல்லியிருக்கா, நீ அங்க போய் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சோகமா சொல்றாங்க. கெய்சான் சொல்லியிருக்கான்ல 1 மாசத்துல வருவான்னு, நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லிடுறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தவான் சொல்றான், கெய்சான் அடுத்த பௌர்ணமிக்குள்ள நீங்க வந்துடு சரியா அப்படின்னு சொல்ல. அப்படியே இந்த சீன் முடியுது. இங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது பேங்காக் சிட்டியை தான் காட்டுறாங்க.
ஸ்கை வந்து ஒர்க்லாம் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை வந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ சென்ட்டு வந்து ஸ்கைக்கு ஃபோன் பண்ணுறான். ஸ்கை, மூடான் பீப்புள் மேலே வந்து எதுக்கு சென்ட்டு ஸ்மெல் வருதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஸ்கையும் எனக்கும் இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை, நம்ம கேசான் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இதை எப்படி நான் உன்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. கேசானுக்கு வந்து எனி டைம் வந்து சென்ட்டு ஸ்மெல் வரதே இல்லை, அவனுக்கு வந்து எப்பனா தான் வருது அப்படின்ற மாதிரி சென்ட்டு சொல்கிறான். அதுக்கு ஸ்கையோ இது வந்து ரொம்ப நார்மல் தான், சயின்டிஃபிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா பீப்புள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்போ இல்லை அவங்களுக்கு வேர்வை வரப்போ இல்லை அவங்க டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்போ அவங்களுக்கு வந்து பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். அப்படி இல்லைன்னா அவங்க ஹார்மோன்னால கூட இருக்கலாம். எனக்கு இதை பற்றி பெருசாக எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்கை சொல்கிறான். உடனே சென்ட்டு கேட்குறான், சரி நம்ம அவங்க உடம்புல இருந்து எப்படி சென்ட்டை எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்க அப்படியே இந்த காலை கட் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து கட் பண்ணால் அடுத்தது கெய்சானை தான் காட்டுறாங்க. கெய்சான் வந்து ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்கான். சென்ட்டோ சைலண்ட்டாக அந்த ரூமுக்கு போகிறான். அந்த ரூமுக்கு போனோன்னா அவன் கையில் வச்சிருந்த ட்ரெஸ்ஸை எடுத்து சோஃபா மேலே வச்சுட்டு கெய்சானோட பொருளை தான் பார்த்துட்டு இருக்கான். அங்கே வந்து ஒரு செயின்ஸ் இருக்கு. அந்த செயினை ஓப்பன் பண்ணி பார்த்தா கெய்சானோட அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்துடுறான். அடுத்தது கெய்சான் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். கெய்சானை மீட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்னா நடந்தது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறான். அதாவது எப்போனா மீட் பண்ணாங்களோ, எப்போனா க்ளோஸாக இருக்காங்களோ அந்த சமயத்தில் வேற பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்தது. அதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு கெய்சானோட பெட்ஷீட்டை எடுத்து இவன் ஸ்மெல் பண்ணோம். உடனே கெய்சான் எழுந்துக்கலாம், என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, நான் சில ட்ரெஸ்ஸை நான் வைக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அங்கேருந்து கட் பண்ணா அடுத்தது காட்டுக்குள்ளே இருக்க ஊரை தான் காட்டுறாங்க. தவான் எங்கேயோ போகிறதுக்கு பேக் பண்ணிட்டு இருக்க. பாட்டி வந்து தவானுக்கு தேவையான சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு தவான் கேட்குறான், நான் வேணா சிட்டி சைடு போயிட்டு கெய்சானை பற்றி கேட்கவா, சென்ட்டு யாரு, கெய்சான் இது மாதிரி வந்தானா அப்படின்னு மாதிரி கேட்கவா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, உன் பிளான் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் சிட்டி சைடு போயிட்டு இது மாதிரினா கேட்டேன்னா வந்து கெய்சானை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, உடனே பாட்டி சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து வைக்கோலில் குண்டூசியை போட்டு தேடுற மாதிரி இருக்கு, நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுறாங்க. அங்கேருந்து கட் பண்ணால் அடுத்தது கெய்சானையும் சென்ட்டியும் தான் காட்டுறாங்க. கெய்சானுக்காக சென்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாமே வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறான். கெய்சானை தூங்கி வச்சுட்டு வரான். குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கெய்சானை பார்க்குறான். கெய்சான் வந்து சென்ட்டோட ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்கான் இல்லையா. வாவ், இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்கே, ஆனால் வந்து உனக்கு கொஞ்சம் ஃபிட் ஆகலை, நான் வேணா உன் சைஸ்க்கு வேறு ட்ரெஸ்ஸு வாங்கி தரேன் சரியா அப்படின்னு சொல்கிறான். எனக்கு வந்து இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் வேணா என் ட்ரெஸ்ஸே போடவா அப்படின்ற மாதிரி கெய்சான் சொல்கிறான். அதுக்கு சென்ட்டு சொல்கிறான், நீ அது மாதிரி ட்ரெஸ்ஸுலாம் போட்டோன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, இது மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் தான் வந்து ஈக்குவலாக தெரியும், நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போகிறான். அவனுக்கு வந்து ராஜ மரியாதையோடு நடத்துகிறான். அந்த டைனிங் டேபிளில் இருக்க சேரெல்லாம் நகர்த்தி போட்டு அதில் உட்கார வச்சு சாப்பிட கொடுக்குறான். ஏதான் அந்த ஃபுட்டை பார்த்துட்டு, நான் வந்து நான்வெஜ்னா சாப்பிட மாட்டேன், இது பிரெட்டு வந்து மாவில் செஞ்சுருக்கு, நான் வேணா இதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து சென்ட்டு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவனோட பிளேட்டில் இருக்க அந்த மீட்டெல்லாம் எடுத்துட்டு இவனோட பிரெட்டை கொடுக்குறான். அந்த நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். கெய்சான் என்ன பண்ணுறான், அந்த பிரெட்டை எடுத்து அப்படியே அந்த ஆஃப் பாயில் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தொட்டு அப்படியே சாப்பிட்றான். நம்மனா தோசையை பிச்சு சட்னியோட வச்சு சாப்பிடுவோம்ல, அது மாதிரி சாப்பிட்றான். உடனே சென்ட்டு சொல்கிறான், ஏய் என்ன பண்ணுற இதை வெயி அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூவை எடுத்து அவன் கையெல்லாம் தொடச்சி விடுறான். இப்படிதான் நம்ம சாப்பிடக்கூடாது, நீ முதல்ல உன் கையை க்ளீன் பண்ணு அப்படின்னு. அவன் என்ன பண்றான், அந்த கையை எடுத்து அப்படியே நக்கிக்கிறான். அடுத்தது ஸ்பூனும் கத்தியும் வச்சுக்கிட்டு இப்படிதான் கட் பண்ணணும், இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு சென்ட்டு சொல்லி கொடுக்க அதே மாதிரி அவனும் சாப்பிட்றான். இன்னைக்கு போயிட்டு நம்ம அம்மாவை கண்டுபிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கெய்சான் கேட்க, அதுக்கு சென்ட்டு சொல்றான், கண்டுபிடிக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி கம்பெனிக்கு போகணும் அப்படின்றான். கம்பெனியா அப்படின்னு சொல்ல, ஆமா, அங்கே வந்து நான் ஒருத்தனுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், அவர் தான் வந்து உங்கள் அம்மாவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுறான். அங்கேருந்து கட் பண்ணால் அடுத்தது சென்ட்டோட அப்பாவையும் அந்த அங்கிளையும் தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அங்கிள் வந்து சென்ட்டோட அப்பா கிட்ட வந்து என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. உன் பையன் வந்து மூடான் பீப்புளை வந்து கண்டுபிடிச்சிட்டான், நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா, உங்க ட்ரீம் வந்து உண்மையாக போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசுறாரு அந்த அங்கிள். அங்கேருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த குசுமா அந்த கம்பெனியை தான் காட்டுறாங்க. கெய்சானும் வந்து சென்ட்டு மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான். லிஃப்ட் வந்து மூவ் ஆன உடனே கெய்சானுக்கு வந்து பயம் வந்துடுது. நம்ம ஏன் இதில் போகிறோம் அப்படின்னு கேட்க, இதை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான். இங்கே கம்பெனிக்கு வரவங்க எல்லாரும் இது மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம், இது வந்து குசுமா கம்பெனி, இதுதான் என்னோட கம்பெனி, தாய்லாந்துலேயே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பர்ஃப்யூம் கம்பெனி அப்படின்றான். ஓ அப்படியா, நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்றான். உடனே வந்து சென்ட்டு கெய்சானோட ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். எல்லாரும் வந்து சென்ட்டை பார்த்து குட் மார்னிங் அப்படின்னா விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கெய்சானுக்கு சென்ட்டோட ட்ரெஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகலை, கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. எல்லாரும் வந்து சென்ட்டுக்கு குட் மார்னிங் சொல்ல அதை வந்து கெய்சான் பார்த்துக்கிட்டே இருக்கான். கடைசியாக வந்து சென்ட்டு வந்து அவனோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அவனோட கோட்டை கட்டிட்டு இதுதான் என்னோட ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறான்.
உடனே கேசான் சுத்தி ஃபுல்லா பார்த்துட்டு, "இந்த பீப்பிளோட சென்ட் ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கு" அப்படின்றான். "என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்க, ஒருத்தங்க வந்து ஜாஸ்மின் ஸ்மெல் அடிச்சது, இன்னொருத்தவங்க மேல வந்து ரோஸ் ஸ்மெல் அடிச்சது, இன்னொருத்தவங்க மேல வந்து அந்த பைன் ஸ்மெல் அடிச்சது அப்படின்ற மாரி கேசான் சொல்லிட்டு இருக்கான். உடனே சென்ட்டு சொல்றான், "பரவாயில்லையே ஒரு நல்ல மூக்கு தான் போலயே" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல. இதே மாரி ஸ்மெல் தான் வந்து மூடான் பீப்பிள் மேலயும் வரும்" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ, ஸ்கை வந்துடுறா. "குட் மார்னிங் வைஸ் பிரசிடென்ட்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீ இத பத்தி நீ வந்து அவன்கிட்ட சொன்னியா?" அப்படின்னு கேட்க, அவனும் "இல்ல" அப்படின்றான். உடனே ஸ்கை வந்து "குட் மார்னிங் கெய்சான்" அப்படின்னு சொல்லிட்டு கெய்சான் கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். உடனே சென்ட்டு வந்து ஸ்கையோட தோள் மேல கை போட்டுட்டு, "நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினல்ல, அது சும்மா தானே சொன்னேன். நீ வந்து அத சும்மா சொல்லல" அப்படின்னுனா, இப்ப இந்த ஸ்கை வந்து என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்கான் சொல்லு பார்க்கலாம் அப்படின்றான். உடனே கெய்சான் வந்து கண்ண மூடிக்கிட்டு, "இந்த ஸ்மெல்லு வந்து ஒரு சாண்டல்வுட்டோடது" அப்படின்னு சொல்லிட, உடனே வந்து ஸ்கையும் ஆமான்னு சொல்லிடுறான். சரி ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபன்னா எதனா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து கட் பண்ணா அந்த பெர்ஃப்யூம்லாம் உருவாக்குவாங்க இல்லையா? அந்த இடத்த தான் காட்டுறாங்க. அங்க வந்து சென்ட்டும், சென்ட்டோட ஃப்ரெண்டு சன்னும் இருக்காங்க. சாரி இதுக்கு முன்னாடி நான் சன்னோட நேம ஸ்கைன்னு சொல்லியிருப்பேன். ஏதோ ஒரு அவசரத்துல அத மட்டும் தப்பா எடுத்துக்காதீங்க. அங்க கெய்சானோட கண்ண கட்டிட்டு ஒவ்வொரு ஸ்மெல்லா இது என்ன அப்படி கண்டுபிடின்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கெய்சானும் அத ஸ்மெல் பண்ணிட்டு ஆரஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வேற என்னமோ போல. உடனே சன்னு சொல்றான், "இது எல்லாமே வந்து ஒரே மாரி ஸ்மெல்லா இருக்கும்ல. அதனால தான் வந்து இவன் இப்படி சொல்லியிருக்கான்" அப்படின்னிடுறாங்க. சரி நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஈஸியா காட்டலாம் அப்படின்ட்டு வேற ஒரு பெர்ஃப்யூம் எடுக்குறாங்க. அது வந்து லாவெண்டர் மாரி. அத ஸ்மெல் பண்ணிட்டு, "இது வந்து ஒரு பூவோட ஸ்மெல்லுன்னு நெனைக்கிறேன்" அப்படின்றா. சரி என்ன பூ அப்படின்னு கேட்க, எனக்கு வந்து கரெக்ட்டா தெரியல. இதுவரைக்கும் நான் இந்த ஸ்மெல்ல வந்து ஸ்மெல் பண்ண மாரி தெரியல. ஆனா அந்த பூவோட கலர் வந்து பர்பிள் கலர்ல இருக்கும்" அப்படின்னு கேர்ள்ஸ் சொல்லிடுறான். உடனே சன்னு சொல்றான், "நீ ரொம்ப டேலண்டடா இருக்க. நீ கரெக்ட்டா சொல்லிட்ட. அந்த ஃப்ளவர் எப்படி இருக்கும்னா" அப்படின்னு ஃபோன்ல இருந்து காட்டிட்டு இருக்கான். அந்த சமயத்துல வந்து சென்ட்டுக்கு வந்து ஃபோன் வருது. அந்த கால்ல யாருன்னு பார்த்தா அங்கிள் தான். அவன் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு, "அங்கிள் எல்லாமே ஓகேவா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சென்ட்டு வந்து கெய்சான பார்த்து சொல்றான், "கெய்சான் நீ இங்கேயே இரு. நான் இங்க வந்து வெளிய போறேன். உன்ன வந்து சன்னு பார்த்துப்பான் சரியா?" அப்படின்னு சன்னு கிட்ட வந்து கெய்சான விட்டுட்டு இவன் ஃபோன் பேசுறதுக்காக வெளிய போறான். அந்த அங்கிள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து, கெய்சானோட அம்மா வந்து இறந்துட்டாங்கன்ற மாரியும், அவங்க அப்பா வந்து அவங்க பாடியில இருந்து சென்ட்ட எடுத்துட்டு அத வச்சு வேற மாரி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாரு. ஆனா அது எப்படி பண்ணாருன்றது நம்மளுக்கு தெரியல. நம்ம கஷ்டப்பட்டு இத கண்டுபிடிக்கணும். அப்படின்ற மாரியும் அவரு சொல்லியிருப்பாரு. நான் உங்க அப்பாகிட்ட வந்து நீ மூடான் பையன வந்து கண்டுபிடிச்சேன்ற மாரி நான் சொன்னேன். ஆனா அத வந்து அவர் கேட்டாரா இல்லையான்றது தான் எனக்கு தெரியல அப்படின்னு அந்த அங்கிள் வந்து சொல்லிடுறாங்க. "நீ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள ஃபோனும் வச்சிடுறாங்க. ஸோ இப்ப சென்ட் என்ன பண்ண போறான்னா, நம்பி வந்த பையன வந்து ஏமாத்த தான் போறான் போல. ஸோ கெய்சான வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பெர்ஃப்யூம கண்டுபிடிச்சு அவங்க கம்பெனிய வந்து பெரிய லெவல்ல ஆக்குறதுக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது கெய்சானையும் சன்னையும் தான் காட்டுறாங்க. கெய்சான் உட்காந்துட்டு இருக்கான். சன்னு வந்து அந்த சென்ட்ட வந்து எப்படி தயாரிக்கணுன்ற மாரி அந்த பூவ வந்து இதுல போடணும். இத வந்து ஹீட் பண்ணணும். இத ஹீட் பண்ணா வாட்டர் வந்து அந்த பூவ உறிஞ்சு சென்ட் வந்து இந்த டியூப் வழியா வரும். நம்ம இத தான் வந்து யூஸ் பண்ண போறோம்ன்ற மாரி அவன் செஞ்சு காட்டுறான். கெய்சான் அப்படியே பார்த்துட்டு, "இது இப்படி பண்ணா அந்த ஃப்ளவரோட ஆத்மாவ வந்து நம்ம உறிஞ்சி எடுக்கிற மாரி இருக்கும். அப்படியே அந்த ஃப்ளவர அழிச்சு தான் நம்ம இது மாரி பண்ணணுமான்ற" மாரி கெய்சான் சொல்றான். கெய்சான் கேட்கிற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணணுன்றதே சன்னுக்கு தெரியல. அந்த இடத்துல சென்ட் வந்துடுறான். சென்ட் வந்து என்ன சொல்றான்னா, "நம்ம வந்து பூவோட ஆன்மாவ ஒண்ணும் அழிக்கல. நம்ம இது மாரி பண்ணதுனால, அந்த பூவோட ஆன்மா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூடவே இருக்கும்." அப்படின்ற மாரி அவன் ஒரு கதைய அடிச்சு விடுறான். "உங்க அம்மாவ பத்தி தேடுறதுக்காக ஒருத்தர பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? அவர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. நம்ம வந்து அவர்கிட்ட போய் பேசலாமா?" அப்படின்னு சென்ட் சொல்றான். கேசானும் ஏந்திச்சுக்கிட்டு, "ஓகே வா போலாம்" அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அங்க இருக்கிற சன்னு என்ன பண்றான்னா, அந்த பெர்ஃப்யூம எடுத்துட்டு, "என்னது இது வந்து ஃப்ளவரோட ஆத்மாவா? இத பத்தி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே!" அப்படின்னு சொல்லிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த சென்ட்டு, கெய்சான் அதுக்கப்புறம் வேற ஒரு ஆள் இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கெய்சான் வந்து அந்த செயின காட்டி, "இதுதான் என்னோட அம்மான்ற" மாரி காட்டுறாங்க. அவங்களும் அவங்க அம்மாவோட ஃபோட்டோவ பார்த்துட்டு, "சரி உங்க அம்மாக்கு இங்க ரிலேட்டிவ் யாருனா இருக்காங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கெய்சான் சொல்றான், "எங்க அம்மா வந்து மலையில தான் பொறந்தாங்க. எங்க அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அந்த மூடான் இனத்த அந்த சைடு தான் இருக்காங்க. இங்கன்னா யாருமே இல்ல." அப்படின்னு கெய்சான் சொல்றான். உடனே சென்ட்டு கேட்குறான், "உன் அப்பா?" அப்படின்னு கேட்க, "என் அப்பா வந்து சிட்டி சைடு இருக்காங்க. எங்க அம்மா வந்து எங்க அப்பாவ பார்க்கறதுக்காக தான் வந்தாங்க. நான் வந்து எங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா இங்க வரவே இல்ல." அப்படின்னு வந்து கேசான் சொல்லிடுறான்.
உடனே அந்த ஆள் கேட்குறாங்க, "அப்போ உன்கிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட், பர்த் சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லையான்னு?" கேட்க, "என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் வந்து மலையில பொறந்ததுனால என்கிட்ட எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இல்ல." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கருந்து கட் பண்ணா சென்ட்டும் அந்த ஆளும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, "கெய்சானோட அம்மாவ பத்தி கொஞ்சோண்டு இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கு. நான் அத வச்சு எவ்வளோ சீக்கிரத்தில கண்டுபிடிக்க முடியுமோ, அவ்வளோ சீக்கிரத்தில கண்டுபிடிக்கிறேன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அவன் வந்து அவங்க அம்மாவ மீட் பண்ணணும் தான். ஆனா உடனே வேணாம். கொஞ்ச நாள் பொறுத்து மீட் பண்ணா போதும். அதாவது ஒரு 2லேருந்து 3 மாசம் வரைக்கும் டைம் எடுத்து நீ கண்டுபிடி." அப்படின்றாங்க. அந்த அங்கிள் வந்து ஆல்ரெடி ஃபோன்ல சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி வந்து புசஃபா வந்து இறந்து போயிட்டுருப்பாங்கன்னு. புசஃபா தான் கெய்சானோட அம்மான்றது சென்ட்டுக்கு தெரியல போல. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது கெய்சான தான் காட்டுறாங்க. கெய்சான் அந்த செயின்ல வந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோவ பார்த்துட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு சென்ட்டு வரான். "சரி எல்லாமே முடிஞ்சிருச்சு. வா உன்ன வீட்ல கொண்டு போய் விடுறேன்." அப்படின்றாங்க. "நான் ஒண்ணும் உன் வீட்டுக்கு வரல. எனக்கு வந்து அங்க இருக்க புடிக்கல. உன் வீடு வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு வந்து அங்க செட் ஆகுற மாரி தெரியல." அப்படின்றான். "அப்போ உனக்கு என்னதான் வேணும்?" அப்படின்னு கேட்க, "எனக்கு சுத்தி இந்த மரம், செடி, மரம் அது மாரிலாம் இருக்கணும்." அப்படின்றான். உடனே சென்ட் வந்து அவன கம்பெனில இருக்க ரூஃப் டாப்க்கு கூட்டு போயிடுறான். "இதுதான் வந்து என் மாடியில இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட்." அப்படின்றான். கெய்சான் பார்த்துட்டு, இந்த சிட்டில இருக்கவங்கலாம் எப்படிதான் வாழ்றாங்களோ தெரியல. எனக்கு வந்து அங்கேயே இருந்து பழகிட்டதுனால, இது வந்து கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு அப்படின்றான். அதுக்கு சென்ட்டு சொல்றான், "சிட்டி லைஃப்பும் வந்து ரொம்ப பேடுலாம் இல்ல. அது ஒரு லைஃப் ஸ்டைலு." அப்படின்னு சொல்றான். ஜேசான் சொல்றான், "இந்த இடத்துல ஒரு ஸ்டார கூட பார்க்கவே முடியலையே." அப்படின்னு சொல்ல, சென்ட்டு வந்து அவன் ஃபோன்ல வந்து ஒரு பட்டன தட்டுறான். அவன் ஒரு பட்டன தட்டுன உடனே, அங்க இருக்கிற செடியில, மரத்துலலாம் வந்து லைட்டு கலரா எரிய ஆரம்பிக்குது. அத பார்த்தோனே கெய்சான் வந்து ஹாப்பி ஆயிடுறான். "உனக்காக தான் இந்த ஸ்டார நான் வாங்குனேன்." அப்படின்னு சொல்றான். அவனும் சிரிக்கிறான். "சரி வா நம்ம இப்போ மூன பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சேர வந்து எடுத்து போட்டு 2 பேரும் உட்காந்து மூன பார்க்குறாங்க. சென்ட் அந்த மூன பார்த்துட்டே தூங்கிடுறான். கெய்சான் வந்து சென்ட்ட பார்க்குறான். அப்படின்னு சொல்ல, உடனே சென்ட்டு முழிச்சுக்கிறான். "நீ எல்லா நாளும் இப்படிதான் ஒர்க் பண்ணுவியா? உன்ன பார்க்கறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்கிற மாரி இருக்கு." அப்படின்னு சொல்றான். உடனே சென்ட்டு சொல்றான், "ஆமா, டூ மச் ப்ரெஷரா இருக்கும் எனக்கு எப்பயுமே. எப்பவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும். நான் எங்க அப்பாவ வந்து ப்ரவுடா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக தான் ஹார்ட் ஒர்க் பண்றேன்." அப்படின்னு சென்ட்டு சொல்லிட்டுருக்கான். உடனே கெய்சான் சென்ட்ட பார்த்து சொல்றான், "நீ மத்தவங்கள பத்தி சொன்னதுனா போதும். உனக்காக நீ எதுவுமே யோசிக்க மாட்டியா? உனக்காக எந்த ஆசையும் இல்லையான்னு?" கேட்குறான். "எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்னோட கடமைய எல்லாத்தையும் முடிச்சுட்டாவே நான் ஃபுல்ஃபில் ஆயிடுவேன்." அப்படின்னு சொல்றான். உடனே கெய்சான் வந்து, "ஏய் உன்ன பத்தி எதனா சொல்லு." அப்படின்னு சொல்றான். "எனக்கு என்ன தேவைன்றது எனக்கே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். இத பத்தி நான் யார்கிட்டயும் சொன்னது இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன வயசுல நடந்த விஷயத்த ஷேர் பண்றான். "நான் வந்து சின்ன வயசுல எங்க அப்பாவோட பெர்ஃப்யூம திருடி என் உடம்பு ஃபுல்லா அடிச்சுப்பேன். அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். எங்க அப்பா வந்து என்ன சாட்டைனால அடிச்சாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உடனே கெய்சான் சொல்றான், "நீ சின்ன வயசுல ரொம்ப வாலு பையனா இருந்திருப்ப போலயே." அப்படின்றான். "நானும் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ மாங்கா மரத்துல ஏறுனேன். அந்த மாங்கா மரத்துல வந்து தேன் கூடு இருந்தது. அந்த தேனீ வந்து என் மூஞ்சில கடிச்சு என் முகம் ஃபுல்லா வீங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தேன் கூடு வந்து கீழ விழுந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் கூட தேனே கிடைக்கல தெரியுமா?" அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த தேனீ வந்து, "உன் முகம் ஃபுல்லா கொட்டிடுச்சான்னு?" கேட்க, "ஆமா, என் முகம் ஃபுல்லா கொட்டிடுச்சுன்றான்." "இங்க கொட்டிச்சான்னு?" கேட்க, "ஆமான்றான்." "இங்க?" அப்படின்னு கேட்க, "ஆமான்றான்." அவன் முகத்துல கை வச்சு இங்கேயா அங்கேயான்னு கேட்க, அவனும் ஆமா ஆமான்னு சொல்றான். அப்படியே சென்ட்டு வந்து கிட்ட வரான். கிட்ட வரப்ப அந்த சேர்ல இருந்து சென்ட்டு கீழ விழுந்துடுறான். இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. கெய்சான் சொல்றான், "நீ ரொம்ப வெயிட்டா இருக்கல்ல, அதனால தான் நீ கீழ விழுந்துட்ட." அப்படின்னு சொல்றான். அவன் அவுச் பூச் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அடுத்தது சென்ட்டு வந்து கெய்சானையே பார்த்துட்டு இருக்க. கெய்சான் சொல்றான், "நீ மூன பார்க்கலையா?" அப்படின்னு சொல்றான். "சரி நான் பார்க்குறேன்." அப்படின்றான். "என் சேர் உடைஞ்சிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்னு?" கேட்க, "நீ கீழயே உட்காந்து பாரு." அப்படின்றான். சென்ட்டும் வந்து ஓகே அப்படின்ட்டு கெய்சான் பக்கத்துல தள்ளி உட்காந்துக்கிட்டு, கெய்சான் மேல இப்படி சாஞ்சுக்கிட்டு ஸ்டார பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார பார்க்குற நேரத்துல இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட்ல ஒரு அழகான சாங்க போட்டு விட்டுட்டு, இவங்களோட கியூட் கியூட் மூமெண்ட்ட தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கெய்சான் வந்து கிச்சன்ல சமைக்க தெரியாம சமைச்சு ஃபயர் பண்ணி விட்டுர்றான். அந்த இடத்துல வந்து சென்ட்டு தான் வந்து சரி பண்ணிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் சாப்பிட அவன் வந்து அவன் வாயெல்லாம் தொடச்சு விட அது மாரி பண்றாங்க. அடுத்தது ஒரு கார்டன்ல வந்து கேக்க எடுத்து கேக்ல இருக்க கிரீம சென்ட்டுக்கு நெத்தியில இருந்து அப்படியே லிப்ஸ் வரைக்கும் பூசி விடுறான். அதாவது கெய்சானுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஒரு சடங்கு பண்ணாங்க இல்லையா? சந்தனம் பூசியிருப்பாங்கல்ல. அது மாரி இவன் வந்து சென்ட்டுக்கு பூசி விடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஓடி புடிச்சு விளையாடுறாங்க.
அடுத்து 2 பேரும் ஒண்ணா புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சென்ட் வந்து கெய்சானோட கன்னத்த தொடுறான், கழுத்த தொடுறான். அப்படியே இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த குசுமா கம்பெனிய தான் காட்டுறாங்க. சென்ட் வந்து சின்சியரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். கெய்சான் வந்து சென்ட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கான். சென்ட் அவனோட வேலையெல்லாம் முடிச்ச உடனே, "சாரி உன்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்ல" அப்படின்னு சொல்ல. "அப்படிலாம் இல்ல. நீ உன் ஒர்க்க தானே பார்க்குற. நான் தான் என்னமோ உனக்கு கஷ்டம் குடுக்குற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்றான். "நீ அப்படிலாம் சொல்லாத. உனக்கு பசிக்கும்ல, வா சாப்பிட போலாம்" அப்படின்னு சொல்றான். கெய்சானும் அவன் பின்னாடி போக, அப்போ வந்து சென்ட்டுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன்ல யாருன்னு பார்த்தா அங்கிளு. "சரி ஓகே, நீ கொஞ்ச நேரம் இங்கேயே இரு. நான் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள பார்க்க போறான். அந்த அங்கிள் கேட்குறாங்க, "மூடான் மக்கள்ல இருந்து எப்படி பெர்ஃப்யூம் வருதுன்றத நீ கண்டுபிடிச்சியா?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல. நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன்றான்." "நீ ஃபுல்லா அவன் கூடயே தான் இருக்க. அவன் கூட விளையாடிக்கிட்டே இருக்க. ஆனா எப்படி வந்து சென்ட் வருதுன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலையான்னு, உங்களுக்கு தெரியுமா? நான் வந்து அதுக்கான வேலையில தான் நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவமா போறான். அந்த சமயத்துல சென்ட்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. "மிஸ்டர் சென்ட், இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரே ஈவென்ட் இருக்கு" அப்படின்னு மெசேஜ் வருது. அவனும் அந்த மெசேஜ பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அங்கிள் ஷாக். "என்னடா இது, நம்ம வளர்த்த புள்ள பூச்சி நம்மளே எதிர்த்து பேசுதேன்ற மாதிரி அங்கிள் ஷாக்ல பார்க்குறாரு. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது சன்ன தான் காட்டுறாங்க. சன்னு வந்து அவனோட வேலைய பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சென்ட் வரான். "இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா? எனக்காக வந்து நீ கெய்சான பார்த்துக்க முடியுமா?" அப்படின்னு சொல்ல, "இன்னைக்கு ஈவினிங் நான் ஃப்ரீ இல்ல. நீ வேணா உன் கெய்சான உன் கூடவே கூட்டிட்டு போ" அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். "அப்படி இல்லன்னா நீ அந்த ஈவென்ட்ட கேன்சல் பண்ணிட்டு நீ கெய்சான் கூடவே இரேன்" அப்படின்றான். "அதெல்லாம் முடியாது. அந்த ஈவென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ரே ப்ராடக்ட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க." "ரேவா?" அப்படின்னு அவன் வந்து சென்ட்ட கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். "என்ன அவனோட பழைய லவ்வ வந்து கன்டின்யூ பண்ண போறியே அப்படின்னா, நீ அப்படிலாம் சொல்லாதே" அப்படின்றான். "என்னால வந்து கெய்சான இப்ப தனியாவும் விட்டு போ முடியாது. இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு கேட்க, "நீ வேணா கெய்சான கூட்டு போ" அப்படின்றாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த ரே ஈவென்ட் நடக்கும்ல, அந்த இடத்த தான் காட்டுறாங்க. அங்க நிறைய பேர் அந்த ஈவென்ட்டுக்காக வந்திருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு வந்து, "என்ன கெய்சான் வந்துட்டானா?" அப்படின்னு கேட்க, "இல்ல, அவர வந்து என்னால ரீச்சே பண்ண முடியல" அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்லிடுறா. அப்போ கம்பெனிக்கு யாருன்னா ட்ரை பண்ண வேண்டியதுதானேன்னு கேட்க, "நாங்க குசுமா கம்பெனிக்கும் நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா யாரையுமே ரீச் பண்ண முடியல" அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்லிடுறா. "சரி நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. இப்போ மேற்கின்னு ஒரு புது கேரக்டர தான் காட்டுறாங்க. அவன் வந்து ஃப்ளவர் பொக்கே வேணா வாங்கின்னு வந்து அந்த பொண்ணுகிட்ட குடுக்குறான், கங்ராச்சுலேஷன்னு. இவ சைலன்ட்டா அங்கருந்து போயிடுறா. "என்ன நீ வந்து கோச்சுக்கிட்டு இருக்கியான்னு?" கேட்க, "அப்படிலாம் இல்லன்றா." "இது ஒண்ணும் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லல்ல. ஏன் இப்படி பண்ற? நான் உனக்காக இத வாங்கின்னு வந்தேன்" அப்படின்னோனே அவளும் வாங்கிக்கிறா. புதுசா 2 கேரக்டர வேற காட்டுறாங்க. இவங்க நல்லவங்களா, கெட்டவங்களான்னு நமக்கு போக போக தான் தெரியும். அடுத்து அந்த ஈவென்ட்டும் நடக்க ஆரம்பிக்குது. அந்த ரே பொண்ணு வந்து அந்த ஈவென்ட்ட பத்தி தான் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஈவென்ட்டுக்கு வந்து ஒரு மாடல வச்சிருப்பாங்க போல. அவ வேற அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, "நான் வந்து நாங்க வந்து இப்ப புதுசா ஒண்ணு லான்ச் பண்ண போறோம். குசுமா கம்பெனியோட தான் கொலாபரேட் பண்ண போறோம்" அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கெய்சானும், சென்ட்டும் கார்ல வராங்க. சென்ட் இறங்கி கெய்சான கைய பிடிச்சு கூப்பிடுறான். இவங்கள வந்து எல்லாரும் கேமரால வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. கெய்சானுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஒரு வழியா இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. அங்க இருக்க ஃபுட்டெல்லாம் பார்த்த உடனே, "உனக்கு பசிக்குதுல்ல, வேணா நீ சாப்பிடுன்னா" "இல்ல எனக்கு பசிக்கல" அப்படின்னிடுறான். அப்புறம் அவன் கையில ஃப்ளவர் இருக்கிறத பார்த்துட்டு, "இந்த ஃப்ளவர் எதுக்கு?" அப்படின்னு சொல்ல, ஆப்போசிட்ல வந்து அந்த ரேவும், அந்த ரே கூட இருக்க அந்த பையனும் நின்னுட்டு இருக்காங்க. "வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட அந்த ஃப்ளவர குடுத்துட்டு கங்ராச்சுலேஷன்ஸ் சொல்றாங்க. உடனே ரே கேட்குறா, "இந்த பையன் யாரு? எனக்கு இன்ட்ரோடியூஸே பண்ணலையேன்னு" கேட்க, "இவன் பேர் வந்து கெய்சான், என்னோட ஃப்ரெண்டு" அப்படின்னிடுறாங்க. வேற ஒருத்தவங்க வந்து, "உங்க பிக்சர் எடுக்கவா?" அப்படின்னு கேட்க, இவங்களும் வந்து நின்னுட்டு இருக்க. கெய்சான வந்து சென்ட் புடிச்சு இழுக்குறான். "வா நீயும் எங்க கூட வந்து நில்லுன்னு." அப்புறம் இவங்க எல்லாரையும் வந்து ஃபோட்டோ எடுக்குறாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து அந்த மாடல் பொண்ணு இருக்கும் இல்லையா? அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ற ப்ராடக்ட்ட வச்சு போஸ் குடுத்துக்கிட்டு இருக்கா. சென்ட்டும் கெய்சானும் ஒண்ணா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு, அவனுக்கு சாப்பாடு எடுத்து குடுத்துட்டு, ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணுக்கு வந்து வயிறு எரியுது. "நீ இவன பத்தி தானே சொன்ன? ஆனா இவன் என்னன்னா ஒரு பாய் கிட்ட வந்து நல்ல விதமா நடந்துக்கிட்டு இருக்கானே" அப்படின்னு சொல்ல, "நான் வந்து அவன் நல்லா பாடம் கத்துக்கணுன்றதுக்காக தான் நான் அவன பிரேக்கப்பே பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணா க்ளோஸா இருக்கிறாங்க. சென்ட் வந்து கெய்சானுக்கு ஊட்டி விடுறப்போ, அந்த சாப்பாடு வந்து அவன் ட்ரெஸ் மேல பட்டுருது. "சரி வா நம்ம கிளீன் பண்ணலாம், பாத்ரூம்க்கு போலாம்" அப்படின்னு கூட்டிட்டு போக, உடனே ரே வந்துடுறா. "நீ ரெஸ்ட் ரூம்க்கு தானே போறேன், நானே கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி, "இல்ல வேணாம் நானே பார்த்துக்கிறேன்றான்." அந்த சமயத்துல வேற ஒருத்தவங்க வந்து சென்ட் கிட்ட பேச, "வா நம்ம போலாம்" அப்படின்ட்டு கெய்சானோட கைய புடிச்சு அந்த பொண்ணு கூட்டிட்டு போறா. ஒரு ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்து நின்னுட்டு இருக்காங்க. "உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்கறான். அவன் கெய்சான்னு சொல்றான். "என் பேர் வந்து ரே. நீ என்ன பத்தி கேள்விப்பட்டது இல்லையான்னு?" கேட்க, "இல்ல நான் உன்ன பத்தி கேள்விப்பட்டதே இல்ல" அப்படின்னு கெய்சான் சொல்லிடுறான். "பொய் சொல்லாத" அப்படின்னு சொல்ல, "நான் ஏன் பொய் சொல்லணும்?" அப்படின்னு கேட்க, "நான் தான் சென்ட்டோட எக்ஸ்ன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு கேட்க, "எனக்கு அப்படின்னா எதுவும் தெரியாது. நான் போறேன்றான்." "நீ எங்க போற?" அப்படின்னு அவன் கைய புடிச்சு இழுக்குறான். "இல்ல என்ன விடு நான் போறேன்" அப்படின்னு சொல்ல, இவன் என்ன பண்ணிடுறான், அவள ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுர்றான். அவன் கீழ விழுந்துட்டு ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்னு கத்திக்கிட்டு இருக்க. இவ அப்படியே நின்னுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சவுண்ட் வந்து உள்ள வரைக்கும் கேட்குது. உடனே சென்ட் வந்து வெளிய ஓடி வரான். இவ சொல்றா, "இவன் எதுக்கு வந்து ஸ்விம்மே பண்ண மாட்றான்? ஒருவேளை இவனுக்கு ஸ்விம் தெரியாதா?" அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கா. உடனே சென்ட் வந்து அவன் கோட்ட கழட்டி போட்டுட்டு ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுந்துடுறான்.
ஜேசானுக்கு ஸ்பெண்ட் பண்ணவே தெரியல. அவன் கைய கால இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ சென்ட் அவன் கிட்ட போயிட்டு அவன கிஸ் பண்ணிடுறான். இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளிப் மாரி காட்டுறாங்க. டைனிங் டேபிள்ல நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு. சென்ட் கெய்சான் கிட்ட சொல்றான், "இது எல்லாம் உனக்காக நான் மலையில இருந்து வர வச்சேன். உனக்கு என்ன ஃப்ரூட் வேணுமோ சாப்பிடுன்றான்." அவன் அந்த ஃப்ரூட்ட பார்த்தோனே ஹாப்பி ஆயிட்டான். அப்புறம் அவன் 2 ஃப்ரூட்ட எடுத்துட்டு, "இது 2த்துல எது நல்லா இருக்கும் நீயே சொல்லு" அப்படின்றான். "ஏன் இதெல்லாம் நீ பொறந்ததுலேருந்து சாப்பிட்டதே இல்லையான்னு?" கேட்க, அவனும் "இல்ல" அப்படின்னிடுறான். சரி எது நல்லா இருக்கும்னு சொல்ல அவன் ஒரு ஃப்ரூட்ட சொல்றான். சரி இத நானும் ஒரு கடி கடிச்சுக்கவான்னு கேட்க, அவனும் ஓகேன்றான். அப்படியே கிட்ட கிஸ் பண்ண மாரி அவன் வேற ஒரு ஃப்ரூட்ட எடுத்து அவன் வாயில ஊட்டி விட்டு, "இந்தா இத சாப்பிடுன்றான்." அவனும் இது நல்லா இருக்கு அப்படின்னிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மாத்தி மாத்தி ஃப்ரூட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. இந்த எபிசோட்ல 2 புது கேரக்டர காமிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கே ஒரு மாரி இருந்தா, பார்த்த உடனே கெய்சான வேற தண்ணீல வேற புடிச்சு தள்ளி விட்டுட்டா. அங்கிள் கெட்டவரா? இல்ல இப்ப புதுசா காட்டுனவங்க கெட்டவங்களான்னு நம்ம இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க பிஎல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமா நான் உங்கள வேற ஒரு வீடியோல பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். பை கைஸ். டேக் கேர்.